அத்தை, நீங்க எதுக்கு அத்தை? உன் ரூம் எதுன்னு உனக்கு காட்ட வேண்டாமா? அதான் உன்னை நானே கூட்டிட்டு வரேன். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இருக்கிற இடத்துல இருந்து சாப்பிடுற தட்டு வரைக்கும் எல்லாம் ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இந்த ரூம் ஜீவாவோட ரூம், இனிமே இது உங்க ரூம். சரியா? வா, உனக்கு ரூம காட்டுறேன். வா. அடப்பாவி, நீ இங்கதான் இருக்கியா? எப்படா நீ ரூமுக்குள்ள வந்த? இல்லம்மா, அந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்தது, அதான் சேஞ்ச் பண்றதுக்கு வந்தேன். ஏண்டா, இது உனக்கே நியாயமா இருக்கா? இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இப்படி அவளை தனியா விட்டுட்டு வருவ? வீட்டெல்லாம் சுத்தி காட்டலாம்ல? அது வந்து அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தேன்னு சொல்றாருல்ல. ரொம்ப பணிவா பேசுறானேன்னு நீ அவனை சாதுன்னு நினைச்சிராத. வாயினா வாய், அவ்வளவு ஒரு வாய். இவன் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சான், கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். நாங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நானும் இவர்கிட்ட பேசிருக்கேன் அத்தை. பாத்தியா? அப்ப நான் சொன்னது சரிதானே? நல்ல வாயாடி இருப்பானே. அப்படிலாம் இல்ல அத்தை. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் பேசினதுனால அடக்கமா பேசினாரோ என்னமோ. அதுவும் சரிதான். ஆனா அப்பப்போ நல்ல வேஷம்லாம் போடுவான். இத பாரு பிரியா, உனக்கு இது புது இடம், படுத்ததும் தூக்கம் வராது. அதனால ஒண்ணும் இல்ல, இதோ இவன் இருக்கானே, இவன் கூட பேசிக்கிட்டே இரு, தூக்கம் வந்தா தூங்கிடு. காவி எதுக்கு கால் பண்றான்னு தெரியலையே. நான் போய் உன் Dress பெட்டி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிடுறேன். சரியா? அங்க பாத்தியா கபோர்டு இருக்கு, அதுல உன் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கோ. சரியா? நீ Dress மாத்துறதா இருந்தா மாத்திக்கோ. ஓகேவா? அப்ப நான் போயிட்டு வரேன். ஜீவா, நான் போயிட்டு வரேன். அம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். என்னடா இது? இல்லம்மா, ஒரு 2 minutes நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். இவன் எப்போ இப்படிதான் பிரியா, ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? உன் திங்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறேன். ஓகேமா? ஆமா 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 சார், எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. நீங்க வரல, அது ஒண்ணுதான் குறை. பரவாயில்ல சார், அதனால என்ன, குடும்பத்தோட ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, வந்து பசங்களை வாழ்த்திட்டு போங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாருங்க? ஆஹா, ரொம்ப மகிழ்ச்சி சார். சரி, வச்சிடுறேன். நல்லது சார். என்னங்க, நடந்ததெல்லாம் இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியலங்க. நாம ஒண்ணு நினைச்சோம், தெய்வம் ஒண்ணு நினைச்சிருச்சு. பாத்தீங்களா? அது ஒரு பக்கம்னா, நம்ம கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம பசங்க இந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாங்க பாரு. அவங்களோட இந்த வாழ்க்கையில முழு நிறைவு அவங்களுக்கு கிடைக்கணும். அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும். காரணம் இல்லாம கடவுள் முடிச்சு போட மாட்டாருங்க. கண்டிப்பா நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க. என்ன என்ன மஞ்சம்மா, சொல்லு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் நீ தானே அப்பா அம்மாவா இருந்து எனக்கு எல்லாமே பண்ண. நீ தான் எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்ச. ஆனா இப்ப என்னை கை விட்டுட்டல்ல. மஞ்சுமா, என்னடா ஆச்சு? எதுக்காக நீ இப்ப இவ்வளவு கோவப்படுற? பின்ன நீ என்ன செஞ்ச? எனக்கு வாக்கு கொடுத்தல்ல, என் பொண்ண ஜீவாவுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னல்ல, செஞ்சியா? அத்தனை பேர் முன்னாடி ஜீவாவா அந்த பொண்ணுக்கு கட்டி கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்தல்ல. இவளுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்போமே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறோன்னு யோசிச்சியா? யார் இவ?
நம்ம வீட்ல சும்மா உட்காந்து தண்டசோறு திங்கிறவ அப்படின்னு யோசிச்சுட்டல. மஞ்சுமா, நீ கோபத்துல என்னென்னவோ பேசுற. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. மஞ்சுமா, என்ன பேச்சு பேசுற நீ? திரும்ப திரும்ப நீ தப்பா பேசிட்டு இருக்க. இது எனக்கும் என் அண்ணனுக்கும் நடக்கிற பிரச்சனை. யாரும் இதுல தலையிட வேண்டாம். என்ன உடம்புல ஓடுற அதே ரத்தம் தானே ஏன் உடம்புலயும் ஓடுது. உனக்கு இருக்கிற அதே சுயமரியாதை எனக்கும் இருக்கும்ல. நான் மட்டும் சுயமரியாதையை விட்டுட்டு இந்த வீட்ல எதுக்கு வாழணும்? என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத இந்த வீட்ல இனிமே நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? போறேன், நான் போறேன். மஞ்சுமா, மஞ்சுமா, ஐஷு அனிதா 2 பேருக்கும் ஒரு நல்ல பெரிய வசதியான இடமா பார்த்து ஜாம் ஜாம்னு அவங்களுக்கு நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்டா. அவங்களுக்கு என்னெல்லாம் நல்லது செய்யணுமோ அது எல்லாத்தையும் முன்ன நின்னு நானே செய்யறேன்டா. அது என்னோட கடமை. தயவு செஞ்சு தப்பா பேசாதடா. நான் பாத்துக்கிறேன்டா. அண்ணன் சொல்றத கேளுமா. மஞ்சு, மஞ்சுமா, திரும்ப திரும்ப நீ தப்பா பேசிட்டு இருக்க. மாமா, மஞ்சுமா ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவா. மஞ்சுமா, வா மஞ்சுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. வா. இல்ல, எனக்கு மனசே ஒப்பல. நான் போறேன். மஞ்சுமா, இருமா. திரும்ப திரும்ப பொடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருக்காது. ஐஷு அனிதா 2 பேரோட வாழ்க்கைக்கும் நான் கேரண்டி கொடுக்கறேமா. அது என்னோட பொறுப்பு மட்டும் இல்லடா, அது என்னோட கடமை. அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்கறேன். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, சிறப்பான வருங்காலத்தை நான் அமைச்சு கொடுக்கறேன்டா. டேய், இது நாள் வரைக்கும் இந்த அண்ணன் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கேனா? நம்புடா. என்ன அண்ணனை நம்புடா. நம்புறேன், நம்புறேன். எனக்கு வேற வழி. நம்புறேன். கூட போங்க. சரி மாமா, போங்க. எங்க ஜீவா, ஹலோ ஜீவா. ஏய், என்ன காவியா? எதுக்கு காவியா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க? தெரியல ஜீவா, என்னால இங்க முடியலடா. சத்தியமா முடியல. ப்ளீஸ்டா, எனக்கு உடனே உன்னை பார்க்கணும்டா. எனக்கு நிறைய பேசணும்டா. ஏய், என்ன காவியா? நம்ம பேச வேண்டியதெல்லாம் மண்டபத்திலே பேசிட்டோமே. அதுவும் இந்த வீட்ல பேசணும்னு சொல்றேன். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும்ல. எப்படி பேச முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியலடா. எனக்கு உடனே உன்னை பார்த்து பேசணும்டா. இல்லைன்னா எனக்கு தலைய விழிச்சிரும் போல இருக்குடா. காவியா, ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாத, தயவு செஞ்சு. இல்ல, நாம எதுவும் பேச முடியாது. நம்ம சிச்சுவேஷன் அப்படி, புரிஞ்சுக்கோ. டேய், இல்ல, நான் அதெல்லாம் முடியாது. இப்ப நீ வந்தே ஆகணும். வர போறியா இல்லையா? எனக்கு உன்கிட்ட பேசணும்டா. ப்ளீஸ். சரி சரி, நான் வரேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. கொஞ்ச நேரம் கொடு. நான் வரேன். ஓகே, வா, வந்துரு.
என்னடா அக்கா ஞாபகம் வந்துருச்சா? மா, இந்த ரூம்ல தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்குமா. சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னாதானமா வளர்ந்தோம். இப்ப என்ன மட்டும் விட்டுட்டு 2 பேரும் போயிட்டாங்கம்மா. எனக்கு அவங்க ஞாபகமாவே இருக்கு. எனக்கு தூக்கத்துல முழிச்சுக்கிட்டு பக்கத்துல பிரியா அக்கா இருக்கிற மாதிரியே கை போடுற. ஆனா அக்கா இல்லம்மா. இந்த பக்கம் காவியாவையும் காணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கு? வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் அவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரியும் பேசுற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் தோணிக்கிட்டே இருக்கு. என்ன பண்றது? பொண்ணுங்க வாழ்க்கையே இதுதானேடி. நான் எங்கேயோ கிராமத்துல வளர்ந்தேன். கல்யாணம் ஆன உடனே இங்க வந்துட்டேன். இப்ப வரைக்கும் கிராமத்தையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? உங்க காலம் அப்பமா இப்பயும் அதே மாதிரி இருக்கணுமா? இப்பவும் கல்யாணங்கிறது இருக்கதானடி செய்து. அது வரைக்கும் இதெல்லாம் இருக்கதா செய்யும். நினைச்சு பாரு, பொண்ணுங்கிறவ நெல்லு மாதிரி வேற இடத்துல முளைப்பாங்க, வேற இடத்துல நடுவாங்க. பொம்பளைங்களுக்கு 2 இடம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. அதெல்லாம் பழகிக்கணும். என்னாச்சு? எதுக்கு அழற? என்ன பண்ண சொல்றீங்க? பெத்தோம் வளர்த்தோம், கட்டி கொடுத்தா பிரிஞ்சுதானே இருக்கணும். ஆனா இந்த மனசு கேட்க மாட்டேங்குதே. ஆம்பளைக்கு நீங்க அழாம சமாளிச்சிடுறீங்க, எங்களால அப்படி முடியல. நான் அழலன்னு யார் சொன்னது? வீட்டுக்குள்ள வரும்போது குருவி கூடு மாதிரி 3 பேரும் போடுற சத்தம் அவ்வளவு இனிமையா எனக்கு கேட்கும். இப்ப வீட்டுக்கு வரும்போது எந்த சத்தமும் இல்லாம என் மனசெல்லாம் ஒரு மாதிரி பிசையுது. இந்த வேதனையை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? பாரு மகா, இந்த வேதனையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். ஏய், இதெல்லாம் நீதானே அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். எங்க அவங்கள போய் எப்பங்க பார்க்கலாம்? இது என்ன கேள்வி? எப்ப வேணா போலாம். நம்ம அருணாச்சல வீடு இங்க இருக்குது. எப்ப தோணுதோ அப்பெல்லாம் போலாம் வரலாம். சரியா? கவலைப்படாத. நீ பாரு, மறு வீட்டுக்கு அழைக்கும் போது பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரு 4-5 நாளைக்கு இங்கேயே தங்குற மாதிரி பேசிக்குவோம். சரியா? சூப்பர் பாஸ், செம்ம ஐடியா. உனக்கு தான் சொல்றேன். உன்கிட்ட பைக் இருக்குல்ல, உனக்கு எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ, எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் தாராளமா போய் பார்க்கலாம். சரியா? அந்த வீட்ல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கல்ல? யாரு சொல்லுவா? அருணாச்சலம் என்ன மாதிரிதான், அதுவும் நம்ம வீடு மாதிரிதான். நீ எப்ப வேணா தாராளமா போலாம். அதிர்ஷ்டம், 2 பேரையும் ஒரே வீட்டுல கொடுத்திருக்கோம். இனி தனித்தனியா எல்லாம் அலைய வேண்டாம். ஒரே தடவையில 2 பேரையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன சந்தோஷம் தானே? சூப்பர்மா. 2 பேரும் நாளைக்கு வரட்டும். அவங்க கிட்ட பேசிட்டு நான் ஒரு முடிவு பண்ண போறேன். அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு போய் கண்ணெல்லாம் கலங்குவாங்களா? அழக்கூடாது. சரியா? நாளைக்கு அவங்க வரும்போது அவங்களை எப்படி பாத்துக்கணும், எப்படி கவனிக்கணும், அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். சரியா? அழ மூஞ்சி. அழாதே.
ஜீவா. இந்த ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியல ஜீவா. ப்ளீஸ் ஜீவா, தயவு செஞ்சு எப்படி மெதுவா தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு ஜீவா. என்னோட சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்து ஜீவா. ப்ளீஸ் ஜீவா. என்னடா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றியா? நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்றியா? நம்ம பட்டதெல்லாம் போதும் ஜீவா. வா, இப்பவே போய் எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிடலாம். வா, அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதை ஏத்துப்போம். வா போலாம். வாடா. வாடா. என்னால தினமும் இப்படி செத்து செத்து பழைக்க முடியல ஜீவா. ஒரு நாள் என்னால தாங்க முடியல. வாழ்க்கை முழுக்க சத்தியமா என்னால முடியாது ஜீவா. போய் உண்மையை சொல்லிடலாம் ஜீவா. வாடா வாடா. என்னால முடியாது காவியா. பார்த்தி எப்பவும் கழுத்துல தாலி கட்டுறத பார்த்தனோ அப்பவே நான் செத்துட்டேன் காவியா. ஒரே வீட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப ஒரே வீட்டுல தான் இருக்கும். ஆனா என் மேல உனக்கும் உன் மேல எனக்கும் எந்த உரிமையும் இல்லை.